வணக்கம் நண்பர்களே! இசை விசால் சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு பரபரப்பான அதிரடி கதைக்களத்தில பார்த்தோன்னா, நம்ம சுபத்ராவுக்கு சிலை கடத்தல் கேஸ்ல உள்ள தள்ள நம்ம ஸ்ரீஜாவுக்கு அப்பாவும் ஸ்கெட்ச் போட்டுட்டாங்க. சுபத்ரா கையில ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வர வைக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு சாமி சிலைய வச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ரீஜாவோட அப்பாவின் திட்டம். அத கண்டுபிடிக்கிறாங்கங்க அயலி கண்டுபிடிச்சு இதுக்கெல்லாம் காரணம் ஸ்ரீஜா தான் அப்படின்னு ஸ்ரீஜாவின் பித்தலாட்டத்தை ஒரு கட்டத்தில் வெளிப்படுத்த வச்சுறாங்க நம்ம அயலி. இவ தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு ஸ்ரீஜாவை அதிகாரிகளை வச்சு பிடிச்சிட்டு போகிற வைக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தாங்க நம்ம ஸ்ரீஜா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்பா, நம்ம அம்மாவை சாவுக்கு காரணமான சுபத்ரா இங்கே ஒரு கல்யாண வீட்டில் நல்ல சந்தோஷமாக இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஒரு ஆப்பு வைக்கணும்ப்பா. எனக்கு அவளை பார்க்க நேரம் இல்லை. அம்மா தூக்கில் தொங்குனது தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்ல நேரம், கவலைப்படாத, அவள் அங்கே தானே இருக்கட்டும், அதிகாரிகளை வச்சு பிடிக்க வைக்கிறேன். என்னப்பா சொல்கிறீங்க? எப்படி பிடிப்பாங்க? அதுக்கு ஒரு டெக்னிக் வச்சுருக்கேம்மா. இப்போ என்னோட ஆள் ஒரு பொருளை சுபத்ரா கிட்ட கொடுக்க வைப்பாங்க. நீ அதை சுபத்ரா கைக்கு போய் சேரணும். ஒரு கட்டத்தில் நானே அதிகாரிகளுக்கு வர வச்சு அவளுக்கு ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், சரிப்பா, நீங்கள் சொன்னது மாதிரியே நடந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இசையும் அயலியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த ரவுடி ஒன்று நம்ம ஸ்ரீஜாவுக்கு பார்க்க வராங்க. அவங்க தான் அந்த கிஃப்ட் பாக்ஸை நம்ம ஸ்ரீஜா கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க அப்பா தர சொன்னது இதுதான் அந்த சுபத்ரா கையில் போய் சேர வேண்டிய பொருள் அப்படின்னு சொல்ல நேரம், கவலைப்படாதுங்க, நாங்கள் இந்த பொருளை எப்படியாவது எனக்கு இவ்வளோ பழி வாங்கணும்னு இருக்குல்ல, நான் சுபத்ரா கையில் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளே ஒரு சாமி சிலையை வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஸ்ரீஜா ஒருத்தங்கிட்ட கொடுத்து இது சுபத்ராவுக்கு தான் இந்த கிஃப்ட் அப்படின்னு அந்த இடத்துல கிஃப்ட் பாக்ஸை நம்ம சுபத்ரா கைக்கு போய் சேருது. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, அப்பா, சுபத்ரா தான் கையில் அந்த கிஃப்ட்டை வச்சுருக்கா, நீங்கள் இப்போவே அதிகாரிகளுக்கு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல நேரம், அதிகாரிகளுக்கு ஒரு ரகசிய தகவலாட்டு யார் பேர் என்ன அப்படின்னு சொல்லாமல் நம்ம ஸ்ரீஜாவின் அப்பா ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, இந்த பாருங்கள், இந்த மண்டபத்தில் கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்தில் சிலை கடத்தல் நடக்குதுங்க. இதை சுபத்ரா அவள் தான் பண்ணுறா. அவள் ஒரு பெரிய கோடீஸ்வரகியாக வந்திருக்கானா, அவள் இப்படிப்பட்ட தில்லாலங்கடி வேலை செய்து தான் வந்திருக்கா அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ஃபோனை போட்டுட்டு, நீங்கள் யாருங்க சொல்லுங்க அப்படின்னு அந்த இடத்துல அதிகாரிகள் கேட்டால், காலை வச்சிடாதுங்க, நம்மளுக்கு அதுவாக முக்கியம், சிலை கடத்திட்டு இருக்க அந்த சுபத்ராவை கையும் களவுமா பிடிக்கலாம் அப்படின்னு அதிகாரிகள் படையெடுத்து வருது மண்டபத்துக்கு. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அயலியும் சிவாயம் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. எதுக்காக இவ்வளோ அதிகாரிகள் இங்கே வராங்க அப்படின்னு கேட்க நேரம் சுபத்ரா பக்கத்தில் வட்டம் போட்டுறாங்க. என்னங்க, எதுக்காக என்ன சுற்றி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்க நேரம், என்ன மேடம், நீங்கள் பெரிய பதவியில் இருந்தது மாதிரி அவ்வளோ சொத்துக்கு அதிபதியாக இருந்ததெல்லாம் காரணம் சிலை கடத்தல் கும்பல் கூட உங்களுக்கு தொடர்பு இருக்கா, உங்கள் கையில் ஒரு சிலை இருக்குது அப்படின்னு தகவல் என்ன சொல்கிறீங்க, முட்டாள்தனமாக இருக்குது, நான் எதுக்காக அப்படியெல்லாம் வேலையே பண்ண போகிறேன், நான் அப்படி ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்ல நேரம், உங்கள் கையில் இப்போ என்ன இருக்குது, என்கிட்ட ஒரு கிஃப்ட் பாக்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல நேரம், ஓ, இதில் கிஃப்டாக இருக்குது, பார்க்கலாமே அப்படின்னு அதிகாரிக நம்ம சுபத்ரா கையில் இருந்த பாக்ஸை வாங்கி கிழிச்சு எரிஞ்சு பார்க்குறாங்க. உள்ளுக்க சாமி சிலை இருக்குது. சுபத்ரா அப்படியே வாயை பிளக்குறாங்க. ஐயோ, எங்கள் அத்தை இப்படிப்பட்டதெல்லாம் செய்ய மாட்டாங்க, வேணும்னே யாரோ சிக்க வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு ப்ராடு தானே நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ஸ்ரீஜா அப்படியே சிரித்து, ராகவனை அந்த வர்ஷினி கூட நீ அனுப்பி வச்சலடி, என் கண்ணு முன்னாடி ராகவனும் வர்ஷினியும் சேர்ந்து போனதை பார்த்தேன், அதுவும் இல்லாதுன்னு எங்கள் அம்மா தூக்கில் தொங்குனதுக்கு காரணம் நீ தானே, இப்போ அவமானப்படு, வெக்கப்படு, அப்படியே கேவலத்தில் ஜெயிலில் போய் கம்பி என்ன அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சுபத்ராவை பார்த்து ஸ்ரீஜா மனசுக்குள்ளே சிரிக்கிறாங்க. இசை அப்படியே அழுது புறம்புறாங்க. எங்கள் அத்தை இப்படிப்பட்டவங்க இல்லை, எங்கள் அத்தையை விட்டுருங்க, இதில் ஏதோ ப்ராடு தானே இருக்குது அப்படின்னு சொல்ல நேரம் அயலி போகிறாங்க. என்னது, இவங்க சுபத்ராமா இந்த சிலை கடத்தல் கும்பலோட தொடர்பா, அப்படியே வாயப்படு பழுந்துட்டு நிற்கிறேன் நம்ம அயலி, இது இல்லவே இல்லை,
இசை நீங்க வருத்தப்படாதுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு, நம்ம விஜயகுமார் நம்ம அயலியோட வந்து ஹெட்டு விஜயகுமார் அவங்களுக்கு வந்து கால் பண்றாங்க. இந்த பாருங்க, இந்த மண்டபத்துல சிலை கடத்தல்ல சுபத்ரா அம்மாவ வந்து கைது பண்ணாங்க. அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. 1 ஹவர் தாங்க சார். நான் இத நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு வந்து சொன்னேன். டயலி தாராளமா நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு 1 ஹவர் குடுத்துருக்காங்க. 1 ஹவருக்கு நம்ம இந்த குற்றவாளிய கண்டுபிடிச்சு குடுத்துட்டோம்னா, சுபத்ரா அம்மாவ யாராலயும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லும் நேரம், நம்ம ஸ்ரீஜா என்னது 1 ஹவர் கழிச்சு தான் இவள கைது பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவத்துல இருக்கிறாங்க. இசையும் அயலியும் சேர்ந்து களம் இசை கேட்குறாங்க அயலிகிட்ட, என்னப்பா நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? கவலைப்படாதுங்க. நீங்க எப்படி உங்களுக்கு காது கேட்காதுன்னு ஒரு ரகசியத்தை சொன்னீங்களோ, அதே மாதிரி நான் வந்து ஒரு ரகசியத்தை சொல்றேன். நான் ஒரு பெரிய அதிகாரி தான், போலீஸ் அதிகாரி. என்னோட கணவரா இருக்க சிவாவும் அப்படிதான். நாங்க சொல்லப்போனா, நாங்க உண்மையான கணவன் மனைவியே கிடையாது. நான் ஒரு கும்பல பிடிக்கிறதுக்காக தான் நாங்க வந்து கணவன் மனைவி வேஷம் போட்டு இருக்கிறோம் அப்படின்னு வந்து சில நேரம் வாயை பிளக்குறாங்க. கண்டிப்பா உங்க அத்தை நிரபராதினி எங்களால பிடிக்க முடியும். நம்புங்க இசை அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அப்படியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கடவுள் புண்ணியமாட்டு நீங்க வந்து எங்க அத்தையை வெளியே கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும் அப்படின்னு வந்து நம்ம இசையை வந்து சொல்லுறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா அங்க ஒரு ரவுடி வந்து இதே பார்சலை நம்ம ஸ்ரீஜா கையில கொடுக்கத அங்க உள்ள சிசிடி ஃபுட்டேஜில் வந்து பார்க்குறாங்க. நம்ம அயலி வந்து பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து இசைட்ட காட்டி கொடுக்குறாங்க. இது யாரு? இது இந்த வீட்டோட மூத்த மருமக ஸ்ரீஜா, எங்க அத்தையை பழி வாங்கிறதுக்காகவே வந்து ராகவ கல்யாணம் பண்ணவ அப்படின்னு வந்து சொல்லினேன். இவ தான் இதுக்கெல்லாம் காரணம். இவட்ட தான் இந்த பாக்ஸ் இருக்கு பாரு. அதுக்கு பிறகுதான் சுபத்ரா உங்க அத்தை கிட்ட வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். ஆமா, அப்ப இதுக்கெல்லாம் காரணம் ஸ்ரீஜாவா? இதை இப்பவே நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லினேன். வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இசையை கூட்டிட்டு நம்ம சுபத்ரா பக்கத்துல வந்து வாராங்க அயலி. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லினாரு. நம்ம ரித்திவிகா எல்லாம் வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. இந்த அயலி பெரிய போலீஸ்காரிகனங்க நடந்துக்க பார்த்தா எனக்கு கோபமா வருது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம இசை அத்தை இதை செய்தது ஸ்ரீஜா தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸ்ரீஜாவுக்கு பக்குனி ஆகுது. என்ன இப்படி இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாயை பிளந்துட்டு இருக்காங்க. அதிகாரிகளை வர வைக்கிறாங்க. இந்த பாருங்க, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் எல்லாம் பார்த்தா தெரியுதுல்ல, இந்த ஸ்ரீஜா தான் இதில் ஹிஃப்ட் இருக்குன்னு சொல்லி இங்கே கொண்டு கொடுத்துருக்கா சுபத்ரா மாட்ட அப்படின்னு வந்து சொல்லு நேரம் ஸ்ரீஜா வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. யார் வந்து தர சொன்னா சொல்லு அப்படின்னு வந்து தெரியாது. எனக்கு வந்து ஒருத்தங்க தர சொன்ன ஒருத்தந்தாங்க, அவங்கள முன்பின் நான் பார்த்தது கிடையாது அப்படின்னு வந்து ஸ்ரீஜா உருட்டுறாங்க. அப்போ தான் நம்ம அயலி போலீஸ் அடியை போடுறாங்க. ஒன்று நம்ம ஸ்ரீஜாக்கு நெத்தியை பிளக்குறாங்கன்னு சொல்லலாம். என்னடி நினச்சிக்கிட்ட, உண்மையை எப்போ சொல்லுவியா இல்லையா அப்படின்னு வந்து சொல்லு நேரம் தான் இந்த போட்டு உடைக்கிறாங்க. இந்த குடும்பத்தை, சுபத்ரா குடும்பத்தை நான் பழிவாங்கிறதுக்காக தான் ராகவ் கையால் தாலியை கட்டிக்கிட்டேன். எங்கள் அம்மா தூக்கில் தொங்குனதுக்கு சுபத்ரா தான் காரணம். அதுக்காக தான் பழிவாங்க. நானும் எங்கள் அப்பாவும் வந்து திட்டம் போட்டு இப்போ இவ கையில் வந்து அந்த கோயில் சாமி சிலையை வர வச்சதே நாங்கள் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. உண்மையை தெரிஞ்சு சுபத்ரா அதிர்ச்சியில் நிற்கிறாங்க.